இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா 2ல 1 நடக்கும். 1 நான் சரியான நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு நிம்மதி கிடைக்கும். செகண்ட் இவ்வளவு நாளா இத தான் நான் லவ் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துட்டு இருந்தேனா அப்படிங்கிற மாரி ஒரு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, லவ்ல அதாவது ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப தூரத்துக்கு டிராவல் பண்ணி கொண்டு போறது அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அது ரிலேஷன்ஷிப்ல இல்லாம போனா எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க, எப்படியெல்லாம் உங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும். அதாவது என்னுடைய லைஃப்ல நான் இந்த மாதிரி தான் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், இல்லை லைஃப்ல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நான் போகணும், இல்லை பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே படிக்கும் போதே நம்ம டிசைட் பண்ணுவோம். பட் சில நேரத்தில் ஒரு லவ்க்குள்ளே போகும்போதோ இல்லை மேரேஜ்குள்ளே போகும்போதோ அது நடக்காமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் மேரேஜுக்கு அப்புறமாவும் அவங்களுடைய மனசுக்குள்ள இந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும். இதை உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமிங்ல அதை டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் உன்னால முடியுமா, இதெல்லாம் உன்னால பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டேலண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சில வார்த்தைகளை கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ட்ரீம் அப்படிங்கிறது அந்த இடத்துல டெத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, பட் இது உன்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி டிமோட்டிவேட் பண்ணும்போது அந்த இடத்துல டோட்டலாக உடஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. இது எங்கேயெல்லாம் நடக்கும் அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா, உங்களை கொஞ்சம் கூட மதிக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமிங்கில் தான் உங்களுடைய மனசு காயப்படுமா அப்படிங்கிறது கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் சில வார்த்தைகளை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் கனவுகளை அவமானப்படுத்துகிறாங்க, உங்களுடைய ட்ரீமை பற்றி ரொம்ப இழிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதிகமாக சத்தம் போட ஆரம்பிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது நிறைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அவங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையாக இருக்கவே இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க கால் பண்ணி நீங்கள் எடுக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்கல, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி அதிகமாக கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது கூட ரொம்ப நார்மலாக இருக்காது. ரொம்ப வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஜஸ்ட் காலுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கு காரணம் அவங்களாவே இருந்தாலும் அந்த ஐடியா அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் பண்ணும்போது அது சரியாக வந்திருக்காது. அந்த மாதிரி டைமிங்கில் உங்கள் மேலே கோவத்தை மட்டுமே காட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வார்த்தை ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல உங்களை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் நடந்ததுக்கு காரணம் நானாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு நிமிஷமும் அனலைஸ் பண்ணுறதே கிடையாது. எல்லா இடத்துலையுமே என்ன காரணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து பார்த்து வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா உங்களை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடத்துல ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வார்த்தைகள் அப்படிங்கிறது ரைஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், அதாவது உங்களுடைய லீடர் மாதிரி மதிக்கிற ஒரு பர்சன் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட அவங்க தப்பே பண்ணாலும் வாய்ஸ் ரைஸ் பண்ணவே மாட்டோம், கொஞ்சம் சைலண்டாக இருக்க ஆரம்பிப்போம். அது அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். இதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளவும். ஸோ வாய்ஸ் உங்கள் மேலே அதிகமாக ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் செத்து போய் ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட், ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்த்தாகவே இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே ஆதாரமாக இருக்கும். என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது கம்பேரிஷன். அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க வீட்டில் பார்த்தீங்களா அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்களா எப்படியெல்லாம் கேர் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஒய்ஃப் பார்த்தீங்களா எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஆப்போசிட்டில் ஒரு பர்சனை வச்சு உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா எப்போவுமே உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட இந்த மிஸ்டேக் இன்னொருத்தங்க யாராவது சரியாக பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல போயிட்டு அதை பற்றி எடுத்து தான் பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் 100 நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதை பற்றி ஒரு நாளும் பேசவே மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களுடைய பார்ட்னர் அடிக்கடி அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல லவ்வையும் தாண்டி ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஒரு பர்சன் மேலே ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்ல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன காரணங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க, சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்கள் பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் மேலே துளி அளவு கூட ரெஸ்பெக்ட் இல்லை. அதனால தான் ஒவ்வொரு டைமுக்கும் அடுத்தவங்களை உங்களோட கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட், என்ன மிஸ்டேக் நடந்தாலும் ஈஸியாக உங்கள் மேலே பழிய போட்டுருவாங்க. அதாவது நீங்கள் 2 பேரும் தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, இதை இப்படி கொண்டு போகலாம், இது இப்படி கொண்டு போனால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் கூட பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது சக்ஸஸாக போச்சு அப்படின்னா அதுக்கு எல்லா கிரெடிட்டும் அவங்களே எடுத்துப்பாங்க. இதை நான் பண்ண பிளான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. இங்கே ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் நடந்து அது மட்டும் கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்படின்னா நானே பிளான் பண்ணியிருந்தா அது கரெக்டாக தான் போயிருக்கும், நீ கொடுத்த ஐடியானால தான் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு, இதனால தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியும் தூக்கி உங்கள் மேலே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா எப்போவுமே அவங்க எந்த இடத்துல டவுன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க டவுன் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாது.
எல்லா இடத்துலையுமே நான் கரெக்டாக தான் பிளான் பண்ணுறேன், பட் நீ தான் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல, நீ தான் கொஞ்சம் என்னை மாற்றி விட்டுட்ட அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே பழியோ போடுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும், எவ்வளோ தான் கிளியராக மூவ் பண்ணாலும், மிஸ்டேக் நடந்தால் அது உங்களால தான், சக்ஸஸ் நடந்தால் அது அவங்களால தான் அப்படிங்கிற மாதிரி மாற்ற ஆரம்பித்தா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. 5th பாயிண்ட், உங்களை அவமானப்படுத்த யோசிக்கவே மாட்டாங்க. அதாவது இங்கே மிஸ்டேக் பண்ணாத பர்சன் அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாது. எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிப்போம். அது சரியான ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னர் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப சேஃபாக வந்து வச்சுப்பாங்க. இந்த மிஸ்டேக் நடந்தது, இன்னொரு டைம் வந்து நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டையுமே பெருசாக ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பண்ண மிஸ்டேக் அது எதுவாக இருந்தாலும் சரி, அது பப்ளிக்ல வந்து ஷோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல ஆரம்பிக்கலாம், என்னுடைய ஒய்ஃப் இப்படி தான் அடிக்கடி இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தான், என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, இந்த மாதிரி தான் பல மிஸ்டேக் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணை பற்றி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்துறதை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. பப்ளிக்ல உங்களுடைய வீக்னஸை தெளிவாக சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அடுத்தவங்களுடைய, அதாவது உங்களுடைய பார்ட்னருடைய மனசு எந்த அளவுக்கு உடைஞ்சு போகும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி நீங்க யோசிக்காம இருக்கிறதுனால தான் அவங்களுடைய தவறுகளை எல்லார் முன்னாடியும் ஓப்பனா சொல்லி அவங்கள டவுன் பண்றீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களை அடிக்கடி டவுன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களுடைய மிஸ்டேக்கை எல்லாருக்கிட்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அதனால உங்களுடைய மனசு ரொம்ப உடைஞ்சு போகுது அப்படின்னா உங்க மேல ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ஜீரோ வேல்யூ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 6th பாயிண்ட், உங்க கூட ஒரு ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று கிராஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதாவது ஒரு சின்ன ஃபைட் நடக்கும்போதோ இல்லை ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும்போதோ இந்த மாதிரி டைமிங்கில் அதிகமான ஒரு கம்யூனிகேஷன் கிரியேட் ஆகும், அது ஆர்குமெண்ட்டாக மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டைமிங்கில் இந்த விஷயம் அதிகமாக நடக்குது அப்படின்னா அது அந்த இடத்துல லவ் கிடையாது, ரெஸ்பெக்டும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்ன தெரியுமா, உங்களுடைய வீக்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஆணுக்கு தன்னுடைய ஒய்ஃபோட, தன்னுடைய பார்ட்னரோட வீக்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய ஹஸ்பண்டோட, தன்னுடைய பார்ட்னரோட அந்த வீக்னஸ் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அந்த ஒரு வீக்னஸை வச்சு உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அங்கே வந்து நம்மளை நெத்தியடி அடித்த மாதிரி நம்மளை சொல்லி நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வீக்னஸ் வந்து பெருசாக பேசி உங்களை டவுன் பண்ண ஆரம்பிப்பாங்க, உங்களுடைய மனசு வந்து உடைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்குமெண்ட்லையும் உங்களுடைய மிஸ்டேக் என்ன இருக்கோ அதை மட்டுமே பெருசாக பேசி உங்களை வந்து மனசை காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போகுது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு சுத்தமாக உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் இல்லை அப்படிங்கிறத இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க. ஏன் தெரியுமா, இந்த ரெஸ்பெக்டை வந்து ஏன் இவ்வளோ வேல்யூவாக பார்க்குறோம் அப்படின்னா, லவ்வையும் தாண்டி ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ண முடியும். அது இல்லாமல் போச்சு அப்படின்னா அது எப்போ முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாமா, இதோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்காது. அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதுக்கெல்லாமாடா அந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பட் அதை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய மிஸ்டேக்கை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. நீ டோட்டலாக வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இருக்கிறதுனால தான் என்னுடைய லைஃப் ரொம்ப டேமேஜாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா காரணங்களையுமே உங்கள் மேலே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி தேவையில்லாமல் பிரேக்கப் பண்ணிக்கலாம், விட்டு போயிடலாம், வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சுத்தமாக லவ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதையும் தாண்டி ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது டோட்டலாக வந்து காலியாக ஆரம்பிச்சிச்சு. எந்த இடத்துல ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா லவ்வையும் தாண்டி நம்பிக்கை, ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அங்கே தேவைப்படுது. அது இல்லாமல் போச்சு அப்படின்னா அது எல்லாமே ஜீரோ அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, லவ் அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணும், ஆனால் ரெஸ்பெக்ட் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப தூரத்துக்கு வந்து கொண்டு போக ஆரம்பிக்கும். ஸோ அது இல்லாமல் போச்சு அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அங்கேயே நின்று போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பாயிண்ட்ல எதெல்லாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி நடந்திருக்கு, எதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் இருந்து அதிகமாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த மாதிரி சைனெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான பெஸ்ட்டான ஒரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டை ரொம்ப டீப்பாக பேசலாம்.